ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். நான் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். ஜெய் குருதேவ். Excellent, excellent. That is the spirit. We are blossoming in the full prana. ஜெய் குருதேவ் சார். நான் இப்ப ஒரு ஔவை குரல் அப்படின்னுட்டு படிச்சுட்டு இருக்கேன். அது குருஜியோட அருள்ல தான் கிடைச்சது. முதல்ல திருக்குறளை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே எனக்கு தோணும், திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் அதோட முடிச்சுக்கிறார். தர்ம அர்த்த காம மோட்ச 4 புருஷார்த்தங்கள். அறம் பொருள் இன்பம் வீடு. வீட்டை பத்தி திருவள்ளுவர் தொடல. ஏன் தொடல என்ற கேள்வி எனக்குள்ள பல காலங்கள் இருந்தது. அப்பதான் அதுதான் குருவின் திருவருள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அதுதான் முக்கியம். தேடணும், கேட்கணும், தட்டணும், முதல்ல தட்டி பார்க்கணும். அது போல கேட்ட பிறகு பை சான்ஸ் ஔவையாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இது போல பல நீதி நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அப்பதான் தெரியுது ஔவை குரல்னு ஒண்ணு இருக்கு. அதுல முழுக்க 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 வீடு பேரு பத்தி தான். மனித பிறவியின் லட்சியமே வீடு பெற்று அடைவது தான். நீ யார் என்பதை தெரிந்து கொண்டது தான். நீ வேறு, பிரபஞ்சம் வேறு அல்ல என்பதற்கான ஒரு அத்தாட்சி, டாக்குமெண்டட் ஒரு அற்புதமானது ஔவை ஞானக்குரல். 31 அதிகாரங்களை கொண்டது. வீட்டு நெறிப்பால், திருவருட்பால், தன்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. வீட்டு நெறிப்பால் 10 அதிகாரங்கள், திருவருட்பால் 10 அதிகாரங்கள், தன்பால் 11 அதிகாரங்கள். அதுதான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். சமூக ஐ ஃபீல் மிஸ் பண்ணாதீங்க. இது இறைவனுடைய திருவருள்ல எனக்கு கிடைச்சது. அது எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. அது ரொம்ப ஆழ்ந்து அனுபவிச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம அருண் கூட உங்க குரூப்ல பண்றாங்க. பொறுமையா கேளுங்க. எப்ப டைம் இருக்கப்ப பாருங்க. யூ ஜஸ்ட் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் ரிப்பீட்டிங் இட். சிரவண மனன நிதித்தியாசனா. முதல்ல கேட்கணும், மனனா உள்வாங்கிக்கணும், நிதித்தியாசனா யூ ஹேவ் டு ரிஃப்ளெக்ட் அப்பான் தட். அப்பதான் அந்த நாலேஜ், அந்த ஞானமானது நமக்குள்ள சித்திக்கும். வெறுமனே இட் இஸ் நாட் தட் யூ இந்த காதல கேட்டது கால் விடுறது கிடையாது. என்ன மனித பிறவி ஒரு அற்புதமான பிறவி. இஸ் ஒன்லி ஐ எம் சஜஸ்டிங். அல்டிமேட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். குட். சோ இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஞானியை பத்தி பேச போறோம். பவானி, கொங்கு நாடு, கோயம்புத்தூர் பக்கத்துல ஈரோடு, ஈரோடு பக்கத்துல இதுதான் பவானி. பவானி பக்கத்துல ஒரு பூனாச்சி என்ற ஒரு கிராமம். பூனாச்சி என்ற கிராமத்துல சிதம்பர ஜோசியர், லட்சுமி அம்மாள் ஒரு தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லை. என்னடா நம்ம ஜோசியம் சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும், நமக்கு குழந்தை இல்லையா, பகவானே கருணை இல்லையா? அவர் பக்கத்துல திருச்செங்கோடு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் போயிருக்கீங்களா? தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பார்த்த சிங்க அற்புதமான செங்கோட்டு வேலன், கந்தர் அலங்காரத்தின் மிக முக்கியமான ஒரு பாடல் செங்கோட்டு வேலனை பத்தி தான் அருணகிரிநாதர் பாடுறார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், குமரேசர் இருபாதம் எனக்குள் இருக்கன்னு வரும். அற்புதமான நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், நாளின் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருபாதம் கடங்கும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே, எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு கந்தர் அலங்காரம். அது பாடப்பட்டது திருச்செங்கோடு வேலை. சோ அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வீட்டு பக்கம் ரொம்ப நாள் இவங்க போயிட்டு அந்த அர்த்தநாரீஸ்வரர் பெருமானையும் முருகப்பெருமானையும் கும்பிடுறாங்க. இறைவா, இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு குழந்தை பேர் இல்லாம போயிட்டு அப்படின்ட்டு அவங்க
தியானம் பண்ணி உபவாசம் இருந்து விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிருந்துச்சு. அவங்களுக்கு அந்த அம்மா ஒரு நாள் மத்தியானம் தூங்குறச்சே ஒரு பெரிய பாம்பு அந்த அம்மா முன்னாடி படம் எடுத்துக்கிட்டு இப்படியே இருக்கு. அந்த அம்மா திடீர்னு கண் விழிச்சா திடுக்குன்னு அந்த அம்மா என்னடா பாம்புன்னு. உடனே அந்த அம்மா இது இறைவன் திருவுருள்ட்டு பயப்படாம ஒரு கற்பூரத்தை ஏத்தி வைக்கிறாங்க. அந்த பாம்பு கொஞ்சம் எடுத்து பக்கத்துல போய் குதிரைக்குள்ள போயிடும். இது எதுவும் தெரியலையே இறைவன் சங்கல்பம் அப்படின்னு நினைக்கிறச்சு அந்த அம்மா அந்த மாதம் கருவுடுறாங்க. 9 மாதங்கள் தாங்கி ஒரு அழகான ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறகு. சோ இறைவன் திருவருளால் பிறந்ததால் அர்த்தநாரி என்ற பெயர் வச்சு அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தை ரொம்ப சொல்ற மாதிரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வச்சு அந்த குழந்தை பையனுக்கு ஸ்டடிஸ் பாடங்கள்ல பையன் கல்வியில அவள் நாட்டம் இல்லை. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு அப்படியே இருக்கு. அப்பா பாக்குற தெரியல இறைவன் திருவருள் என்னவோ தெரியலன்ட்டு ஒரு அப்பா அம்மாவை நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சிருப்பாரு. அப்போ அவருடைய இளம் வயதிலேயே அந்த குழந்தையோட இள வயதிலேயே தாய் தந்தை இருவருமே மரணிச்சிடுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு 9 வயசு அர்த்தநாரிக்கு. அந்த 9 வயசுலயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு வந்துடும். அப்போ அங்க அந்த மல்யுத்தம், குஸ்தி இதெல்லாம் ஒரு ஒரு வாத்தியார்த்தியா இருக்கார். அவர்கிட்ட போய் இதெல்லாம் கத்துட்டு ஹி பிகம்ஸ் அ மாஸ்டர். நல்ல மல்யுத்த வீரன், எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கிறது அப்படி ஒரு ஜீவனம் நடக்குது. அப்போ அவருடைய சித்தப்பா ஒரு பெரிய சமையல்காரர், கேட்டரர். அவர் சொல்றாரு, டேய் நான் சமையல் பண்றேன், எனக்கு நல்ல வருமானம் வருது. நீ இங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் உனக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. நீ என் கூட வா அப்படின்ட்டு எங்கெல்லாம் இந்த கல்யாண காட்சிகள் இது இப்பதான் கிடையாது, அந்த காலத்துல இருந்து இருக்கு, கூடவே கூட்டிட்டு போவார். இவரும் எல்லாம் தரவா கத்துக்கிறார். அப்போ மைசூர் சமஸ்தானம், மைசூர் மகாராஜா பேலஸ்ல ஒரு நவராத்திரிக்கு தசரா பெஸ்டிவல்ல அந்த விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டும். இவர் பண்ணி வச்சதை பார்த்தோம்னா ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னைக்கு யார் பண்ணது சமையல், இது யார் பண்ணது இந்த பொரியல், யார் பண்ணது இந்த வெஜிடபிள் பிரியாணின்னு கேட்கறச்சு ஒரு சின்ன பையன் இருக்கான் அர்த்தநாரிட்டு, அவன் பண்ணது. அப்படி அவன் கூட்டுடுவா. இறைமையின் திருவருள் நமக்கு எப்படி வாழ்க்கை போய் யாருக்கும் தெரியாது. அதுக்கு இது பெரிய உதாரணம். அவர் சொல்றார், இனிமேல் எனக்கு பர்சனல் சமையல்காரன் நீதான், நீ சமைச்சாதான் சாப்பிடுவேன்னுட்டு. அவர் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு உலா போனாலும் இல்லாட்டி பிரயாணம் பண்ணாலும் அர்த்தநாரியை கூட்டு போவார். அவருடைய செல்வாக்கு ஆஹா ஓஹோன்னு ஆயிடும். அந்த காலத்துல அவருக்கு உரிய காலத்தில் திருமணமாகி குழந்தைகள் இருக்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. எத்தனை மைசூர் சமஸ்தான ராஜாவே பார்த்து கூட அந்த வயிற்று வலி தாங்க முடியும். அப்போ ஒரு பெரியவர் சொல்றார், நீ பழனி மலை போயிட்டு பழனி முருகன் பாலாபிஷேகம் இல்லாட்டி தீர்த்தத்தை குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வயிற்று வலி குணமாயிடும்பா, நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன், நீ அங்க போயிட்டு வான்றப்ப மைசூர் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு he comes all the way to பழனி. அந்த பழனியில் முருகப்பெருமானுடைய தீர்த்தத்தையும் பாலாபிஷேகம் குடிச்சுட்டு இருக்க. இது சில காலங்கள் குறிக்கு சரியா போயிடுச்சு. அப்பெல்லாம் அந்த காலத்துல ஒவ்வொரு கோவில்லையும் எப்பவும் இருக்கு இல்லையா, இந்த நாட்டிய திருவிழா வருஷம் கண்டக்ட் பண்றான், மகாபலிபுரத்துல பண்ற மாதிரி. அப்படி அந்த பழனிமலை முருகன் கோவில்ல ஒரு பெண்மகள் அழகா திருப்புகளுக்கு நாட்டியம் பண்றாங்க. அந்த திருப்புகள்ல சிங்கார ரூப மயில் வாகனா நமோ நமோ, சிங்கார ரூப மயில் வாகனா நமோ நமோ என்று முடியக்கூடிய திருப்புகள் அந்த அம்மா அபிநயம் பிடிக்கிறாங்க, அழகா நாட்டியம் பண்றாங்க. அது கேட்க கேட்க இவர் கண்களிலும் தண்ணீர் தானா வழியுது. இவருக்குள்ள என்னமோ பண்ணுது. அந்த சிங்கார ரூப மயில் வாகன நமோ 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 நமோன்ட்டு அவருக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இது என்னடா இது ஏதோ இருக்கேன்ட்டு தினம் பழனிமலை போவ இந்த திருப்புகள் அந்த அம்மா கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு நீங்க பாடி அபிநயம் பிடிச்சது ரொம்ப தெய்வீகமா இருந்தது, எனக்கு இந்த திருப்புகள் கொஞ்சம் எழுதி கொடுங்கோங்கிறப்ப அந்த அம்மாவும் எழுதி கொடுப்பார் திருப்புகள். அந்த திருப்புகள் தினம் இவர் போய் முருகன் சன்னதியில பாடும். முருகன் சன்னதியில பாட பாட அவருக்குள்ள பல மாற்றங்கள் அவருக்கு நல்லா இதாயிடுச்சு. அப்பதான் தோன்றது, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய பக்தி, இறைவனுடைய சரணாகதி இந்த உடம்பையே காப்பாத்துது. இந்த உடம்பை காப்பாத்துறதுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்கறது கடவுளை குழம்புடைய கஷ்டமா, இனிமேல் இறைவன் திருநாம பாடுவதுதான் என் வாழ்க்கைன்ட்டு பல தலங்களுக்கு அவர் செல்கிறார். சென்று அங்கங்க என்ன திருப்புகள் இருக்கோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த காலத்துல அந்த டைம்ல தான் திருவண்ணாமலைக்கு வர்றார். சார் இதெல்லாம் மெய்சில் இருக்கும். இட்ஸ் ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ் ஐ குட் கம் அக்ராஸ், ஐ அம் ஷேரிங் வித் யூ. ஏன்னா நம்ம நினைச்சு நடக்க ஒண்ணுமே கிடையாது.
லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட். குருஜி சொல்ற மாதிரி லிவ் இன் த பிரசன்ட். ஏன் எதற்கு என்ற கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ரமண பகவான் இருக்காராமே, மிகப்பெரிய ஒரு ஞானி, அவரை பார்த்துட்டு வரணும்னுட்டு கிடுகிடுன்னு ஏற. அப்போ அவர் பவழக்குன்றுல மௌனமா இருக்கக்கூடிய காலம் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசுவார் ரமண பகவான். அப்படி பவழக்குன்றுல ஒரு அழகா உட்கார்ந்து பார்த்தோன்னா, அடடா சாட்சா தட்சிணாமூர்த்தியே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கன்ட்டு நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்து வணங்குவார். அப்ப இவர் பார்த்த உடனே ரமணர், ஏ என்ன பார்க்க ஏன் வந்த, கீழே அவன் காத்துட்டு இருக்கான் போ. அப்படி இருக்க கொஞ்சம் சுருக்குன்னு ஆயிடும். என்னடா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், என்ன எல்லாமே இதை பார்த்தாரு, கீழே போங்கிறாரு, போ அப்படிங்கிறார். சரி இவர் சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு கிடுகிடுன்ட்டு திருவண்ணாமலை அந்த பவளக்குன்று வந்து கீழே இறங்கி வரச்சு சேஷாதிரி மகரிஷி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறார். ஏய் நீ என் பையன்டா, நான் தாண்டா உன் அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க உட்காந்துக்கிட்டு, அவனை பார்த்துட்டியா, சுப்பிரமணியனை பார்த்துட்டியா, ரைட்டு, நேரா வள்ளிமலைக்கு போ, அங்க ஒரு ஆசிரமம் வச்சுக்கோ, உனக்கான வழி கிடைக்கும், திருப்புகள் பாடுறதுதான் உன்னுடைய வேலை, திருப்புகள் பாடுறதா உன்னுடைய சாதனை, திருப்புகள் பாடுறதா உன்னுடைய ஞானத்திற்கான வழி அப்படின்னு சேஷாதிரி மகரிஷி சொல்லிட்டு அணைச்சிக்கிட்டு போயிட்டு வாடா அப்படி சொல்லிடுவார். இவருக்கு மெய்சல் இருக்குது, அடாடா என்னடா இதுன்னுட்டு நேரா வள்ளிமலைக்கு வரச்சு. அங்க வள்ளிமலைக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க, அங்க ஒரு குகை இருக்கும், குகையில் தான் கோயில் இருக்கு. அங்க வள்ளியம்மை மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச அந்த சுனை இன்னைக்கு இருக்கு. அந்த மஞ்சள் கல்லுல காலங்களால் அழியாம அந்த மஞ்சள் நீங்க தேய்க்க தேய்க்க உங்க விரல்ல மஞ்சள் வரும், ஆனா இருக்கிற மஞ்சள் மறையாது. முருகப்பெருமானுக்கு வள்ளிகை மனம் கணபதி மனம் புரித்து கொடுத்த இடம் அது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்கும், அவ்வளவு பெரிய பாறை. பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு யானை உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது, அது வேற விஷயம். அங்க போய் ஒரு சின்ன குடில் அமைச்சுக்கிட்டு இவர் இந்த திருப்புகழிய பாடிட்டு, அப்போ இவருக்கு வந்து ஒரு கனவு வருது, நீ சென்னைக்கு போ, சென்னைக்கு போனா உனக்கு தேவையான பொக்கிஷம் கிடைக்கும். அப்போ சென்னைக்கு வந்து கந்தக்கோட்டம் முருகப்பெருமான், நம்ம சென்னை கந்தக்கோட்டம், பல காலங்கள் போகலாம், வள்ளலார் பாடி பெருமை பெற்ற தலம். அந்த கோவிலுக்கு போறச்ச அந்த லிங்கி செட்டி தெரு இன்னைக்கு இருக்கு. அங்க வந்து செங்கல்வராய பிள்ளை அப்படின்னுட்டு அந்த காலத்துல எம்ஏ டிலிட் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவர் பெரிய பதவியில் இருந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா ரிட்டையர் ஆயிட்டு இருக்கார். அவருடைய அப்பா சுப்பிரமணிய பிள்ளை எப்படி வந்து பாருங்க, சுப்பிரமணிய பிள்ளை மேஜிஸ்ட்ரேட். அவருக்கு வந்து முருகப்பெருமானுடைய திருப்புகள்லாம் இப்படி இருக்கே, அவர் ஊர் ஊரா டிரான்ஸ்பர் ஆச்சு, அந்த ஊர்ல என்ன திருப்புகள் கிடைக்குது, இந்த ஊர்ல இன்றைக்கு நமக்கு 2000 சொச்சம் பாடல்கள் திருப்புகள் இருக்குன்னா அது பிகாஸ் ஆஃப் சுப்பிரமணிய பிள்ளை. நம் காலங்களால் நன்றி கடன் பட்டவர்கள், அப்பேற்பட்டவர். அவர் தன்னுடைய கடைசி காலத்துல தன்னுடைய பையன் செங்கல்வராய பிள்ளைக்கு, டேய் நம்ம இதெல்லாம் செய்யணும்னா இறை தொண்டு, இதை வந்து நீ விட்டுடாத, இது எல்லாருக்கும் போகணும், திருப்புகள் அற்புதமான ஒரு மந்திர நூல், உச்சாடனம் பண்ண பண்ண மந்திரங்கள் வரும், அதை சொல்லிடான்றப்ப அவர் அப்பா பையனும் தலைமை மேற்கொண்டு அதை சேகரிச்சுட்டே வர்ற. அப்போ இவர் வந்து அங்க போய் அவரை பார்க்கிறார், செங்கல்வராய பிள்ளைக்கு, உங்களை பார்க்கணும்னு எனக்கு உத்தரவு வந்தது அப்ப, வா 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 அப்படின்னுட்டு, இந்த 2000 பாடல்களும் உனக்கு தான், இது வந்து நான் எழுதியிருக்கேன், பொழிப்புரை எழுதியிருக்கேன், அகராஜ இதுதான் 12 திருமுறை. பாருங்க, சேக்கிழார் புராணம் மட்டும் கிடையாது, முருகப்பெருமானுக்கு 12 திருமுறை பாடல்களை வகுத்து கந்தரணபூதி, கந்தரணகாரம், திருப்புகள், வேல் விருத்தம் இதெல்லாம் பண்ணி முடிஞ்சிருக்க. இது உனக்கு தான், இதை வச்சுக்கிட்டு நான் பாட முடியாது, உனக்கு இறைவன் பாடல் கொடுத்துருக்காங்க, அழகா பாடு என்றப்ப அந்த ஏகதந்தி அதை கொடுத்துட்டு திரும்பி வள்ளிமலைக்கு வந்து அன்று தொடங்கி அவர் வந்து திருப்புகள் பாடுவதையே சேஷாத்ரி சுவாமிகள் சொல்றார், உன் பேர் இனிமேல் அர்த்தநாரி கிடையாது, இனிமேல் உன் பேரு சச்சிதானந்தம், இனிமேல் நீ திருப்புகள் சச்சிதானந்த சுவாமிகள் என்று அழைக்கப்படுவாயிட்டு அவர் பேர் கொடுத்தது சேஷாத்ரி மகரிஷி. அப்போ அன்னையில் தொடங்கி வெள்ளிமலையில அந்த ஆசிரமத்துல திருப்புகள் பாடுறது உண்மையா வரும். அந்த ஊருக்கு ஒருவர் பல இடங்கள்ல சுற்றுப்பிரயாணம் போவார், அவர் அவ்வளவு இனிமையான குரல்ல திருப்புகள் பாடுறச்ச மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அந்த காலம். அவருக்கு வந்து முக்கியமான ஒரு மேற்கொள் என்னன்னா, வருஷம் சமபந்தி போஜனம் பண்ணுவார். சமபந்தி போஜனம் பண்றச்சு எல்லாரும் அங்க, அது வந்து கரெக்டா டிசம்பர் 31. அந்த காலத்துல எல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டோம்னா எல்லாரும் துரைமார்கள் இருப்பாங்க இல்லையா, ஒயிட் பீப்புள் ஆபீசர்ஸ், அவங்களெல்லாம் கீழே குமாஸ்தாக்கள்லாம் ஸ்வீட்ல எடுத்துட்டு போங்க, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சார் அப்படின்ட்டு ஒரு மரியாதை பண்றது ஒரு கஷ்டமா ஒரு வழக்கமா இருந்தது.
நம்ம அப்பா நம்ம தாத்தாக்கெல்லாம் தெரியும். ஏன்னா எங்க தாத்தா எல்லாம் கொடுத்துருக்காரு. அது போல ஒரு வெள்ளைக்கார துறைய பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர் சார் அப்படின்னு ஓகே அப்படிம்பாங்க. வாங்கிட்டு இவர் பாக்குறாரு நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, திராவிடர் கலாச்சாரம். இவங்க நம்ம போய் வெள்ளைக்காரனுக்கு என்ன ஹாப்பி நியூ இயர் சொல்றது, கடவுளுக்குள்ள சொல்லணும் ஹாப்பி நியூ இயர், அவர்கள் நம்மளை காப்பாத்துறாருன்ட்டு. திருத்தணி மலை, வள்ளிமலை பக்கத்திலே திருத்தணிகை இருக்கு. இனிமேல திருத்தணி மலையில படி உற்சவம். ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழ் பாடி அதுக்கு கற்பூரை ஏத்திட்டு அடுத்த படிக்கு போவார். இன்றைக்கும் நடக்கிறது. இதுதான் அவர் 1917ஆம் ஆண்டு 6 அடியார்களுடன் நம்ம சத்சங் குரூப் மாதிரி 1917 சத்சங் குரூப் மாதிரி 6 பேரோட ஆரம்பித்தது இன்றைக்கும் நடந்து வருகிறது. டிசம்பர் 31ஆம் தேதி திருத்தணிகை படி உற்சவ திருவிழா உலக புகழ் வாய்ந்தது. நீங்க போனோம், நல்லா போயிருக்கேன். கூட்டம் சொல்ல முடியாது, ஆனா அவ்வளவு உற்சாகமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி டிசம்பர் மாசம் கரெக்டா ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு அங்கேயே உனக்கு இதெல்லாம் இருக்கும், நிறைய அபிஷேக ஆராதனைகள்லாம் இருக்கும், என்னதான் நடக்கும். திருப்தியா சாப்பிட்டுட்டு திருப்புகள் ஒவ்வொரு படியா கரெக்டா நம்மளை பார்த்தீங்கன்னா 157 படிகள் படிந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு அன்னைக்கு அவ்வளவு அலங்காரம். ஜனவரி 1ஆம் தேதி முருகா அப்படின்னுட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவேன். எங்க அப்பாவும் போயிருக்கேன். ஆக இது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய காலத்துல ஒவ்வொரு வருஷம் ஒரு சமபந்தி போஜனம் பண்ணுவார். எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த உச்சிஷ்டம், அந்த அவங்க மிச்சம் மீதி இருக்கு இல்லையா, அந்த வாழை இலை அது மேல அப்படியே ஒரு படுத்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுவார். இது அவருடைய வழக்கம் எடுத்துட்டு இருந்தார். மற்றவங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்காக, இறைவன் புகழ் பண்றதுக்காக அந்த உச்சிஷ்டத்து மேல, அந்த எச்சில் இலை மேல அங்க பிரதர்ஷனம் பண்ணுவார். இது அவருடைய நித்திய ஒவ்வொரு வருஷம் கடமையா இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு வருஷம் அவருக்கு பணம் சேர மாட்டேங்குது. இடுக்கிட்டு பணம் சேர்ந்துடும், சமபந்தி போஜனத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணணும் இல்லையா. அப்போ அவர் என்ன பண்றாருடா, இந்த வருஷம் இன்னும் வரலையே முருகா, உன்னுடைய திருவுள்ளம் என்னவோ தெரியலையே, உன் திருவுள்ளப்படி நடக்க, தை வில் பி டன், தை வில் பி டன், இன்ஷா அல்லாஹ். சார் எல்லா மதங்களுமே இறைவனை தான் சார் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ், இறைவனா உன் திருவுள்ளம், தை வில் பி டன், ஜீசஸ் லெட் இட் ஹேப்பன் அக்கார்டிங் டு யூ. இதுதான் இறைவா உன் திருவிழப்படி நடக்கட்டும். பாருங்க எப்படிலாம் நம்ம கருவிக்கு அப்பாற்படும். அப்படி டாக்டர் ரங்காச்சாரி இஸ் எ வெரி ஃபேமஸ் டாக்டர், மைசூர் சமஸ்தான டாக்டர். அப்போ மைசூர் ராஜாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு ஏர்கிராப்ட்ல போயிட்டு அவருக்கு மருந்து எல்லாம் கொடுத்துட்டு வர்றச்சு அவருக்கு தோணுது, அடடா நம்ம திருப்புகழ் பெருமாள் சச்சியானந்த சுவாமிகளை பார்க்கல இந்த வருஷம், வருஷம் அன்னதானத்துக்கு கூப்பிடுவாரு, இந்த 31 மறக்காம போகணும். ஆனா வருஷம் 5000 ரூபாய் கொடுப்போமே, இந்த வருஷம் கொடுக்கலையே, அவர் என்ன கஷ்டப்படுவாரோ தெரியலையே, கடவுளே முருகா நீ தான் காப்பாற்றணும்ட்டு கரெக்டா அந்த ஏர்கிராப்ட் அந்த சார் எல்லாம் மெய் மறந்து போவோம் சார். நான் புத்திக்கு அப்பாற்பட்டுறேன் சார். வள்ளிமலை வர்றப்போ அந்த லொகேஷன் சொல்லியா பாரு பைலட் கிட்ட, அந்த பைலட் கரெக்டா அந்த சார் we are nearing that வள்ளிமலை லொகேஷன், அவ்வளவுதான் சார், ஒரு 2 minutes நம்ம will be crossing that அப்படிங்கிறப்ப கட்டி முருகா எதுக்கு போடுவார். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பரணிதரன் எழுதியிருக்கார். இத அருணாச்சல மகிமை அந்த புக்கு முடிஞ்சா படிங்க, அதுல இந்த இது இருக்கு, அருணாச்சல மகிமை பை பரணிதரன். அற்புதமான ஒரு நூலாசிரியர், எப்பேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க நம்ம வாழ்க்கையில. அதே போல அறிவுக்கானலே அருட்பனலே அம்மா எப்படிலாம் இருக்கு எல்லாம் பண்ணுங்க. அப்ப அந்த அப்படியே அந்த ஒரு மூட்டை கட்டி போடுவார். கரெக்டா சச்சிதானந்த சுவாமிகள் காலடியில இருந்து அந்த பணம் விழும். இரடா ஆகாசம் மூட்டை விழ திறந்து பார்த்தது 5000 ரூபாய் இருக்கு. 5000 ரூபாய் கொள்ள பணம். அவருக்கு 1000 ரூபாய் இருந்தாலும் ஜாஸ்தி வருஷத்துக்கு. முருகா இப்பேற்பட்ட கருணை வள்ளலா நீ அப்படின்ட்டு அந்த வருஷம் அவர்கள் அழகா சமபந்தி நடக்கிறது. இது போல பல நிகழ்ச்சிகள் அவர் நடக்கிறது. கரெக்டா 1950ஆம் ஆண்டு ரமண பகவான் சமாதி அடையக்கூடிய அந்த நிலையில அதே வருஷம் கரெக்டா ஜூலை மந்த் இவருக்கு அந்த சமாதி கடை முடிக்கிறது. இன்னைக்கு சமாதி வள்ளிமலையில் இருக்கு. அங்கே அழகா மான் குட்டிகள்லாம் இருக்கும், மான்கள்லாம் வளர்க்குறாங்க. அந்த வள்ளிமலை கோவிலுக்கு மேல என்ன நடந்துப்பாங்கன்னு அந்த சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் இன்னைக்கு இருக்கு. வற்றாத சுனை இருக்கு. அந்த சுனை தண்ணியை குடிச்சிங்கன்னா அவ்வளவு இனிமையா இருக்கு. போயிட்டு வாங்க, இது ஒரு அப்படி டைம் இருக்குச்சு. உடம்புல தெம்பு இருக்கிறச்சியே, அந்த உடம்புல திராணி இருக்கிறச்சியே, இந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க.
திருச்செங்கோடு போடுங்க, அற்புதமா இருக்கும். திருப்பரங்குன்றம் கோவிலோட நிறுத்திடாதீங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறு. அங்க சூட்டுக்கோள் சித்தர்னு அற்புதமான ஒரு குகை அங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். சூட்டுக்கோள் சித்தர் அவர் கடவுளை பத்தியே பேசிட்டு இருப்பார். கேட்கிறவன் ஒழுங்கா கேட்காட்டி அவருக்கு வந்து அங்க அங்க ஒரு இரும்பு கரண்டி வச்சிருப்பார் குச்சி. அது எப்பவுமே வந்து நெருப்புல இருக்கும். அது சூடு போட்டுடுவார். மவனே நீ கேட்கிறதா தான் உட்கார், இங்க வா, இல்லாட்டி திரும்பி போ, ஓடி போயிடு. நம்ம அவன் அவன் சில பேர் பாரு இது என்ன நடக்குது பாக்கலாம்னு வருவாங்க. அப்ப கியூரியாசிட்டி அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிடுவார். கடவுளை பத்தியே பேசிட்டு இருப்பார். அவன் தூங்குறதோ பராக்கு பார்த்துட்டு இருந்தா கரெக்டா சூடு போடுவார். அவன் ஆமா ஓடி போயிடும் மேடம் ஆமா. அது அவருடைய வாழ்க்கை. சூட்டுக்கோள் சித்தர் ஆசிரமம் மேல இருக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு மேல போகணும். ஆக நம்முடைய இறை பணிக்க இறைவனுடைய உணர்வுக்கும் இடையே கிடையாது சார். நம்முடைய பாரத கலாச்சாரம் ஜம்பு த்வீபே பரத கண்டைங்கிறது அது நம்முடைய அது நம்ம தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி ஊறி வந்தவங்க. ஆக நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. இந்த அற்புதமான குருஜியோட அவர் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியோட அனுகிரகத்துல நம்ம இருக்கோம். சோஹம் சோஹம் சோஹம். அதுதான் சிவராஜ் யோகம் கடப்பா சுவாமிகள் சொல்லியிருக்காரு. விடாம பண்ணிதானே திருப்புகழ் சுவாமிகள் எப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து படிப்பு வராம எங்கேயோ ஒரு குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் ஒரு சமையல்காரராகி உடம்பு சரியில்லாம போய் பழனி மலைக்கு போய் அங்கிருந்து ரமண பகவான் அங்க வந்து ஒரு நடனமாவது அவங்க ஆடின திருப்புகழ் எழுதி வச்சு அங்கிருந்து ரமண பகவானை பார்க்க போய் அங்கிருந்து சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்து எப்படின்னா வாழ்க்கை பயணம். ஆக நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாது. குடுக்கமலையில சின்னதா அழகா அங்க வரக்கூடிய காவிரி நதி அகண்ட காவேரியாக மாறி எப்படி ஆடுதாண்டா காவிரியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியா வந்து கடைசியில வந்து அற்புதமா கொள்ளிடம் அற்புதமாக ஸ்ரீரங்கநாத பெருமானையும் இருபுறமும் அணைத்துக் கொண்டு ஒரு நதியாக பயணித்து முடிவது போல ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதான் சொல்றேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கு. நான் யார் கேள்வி விடவே அந்த தாகத்தை விடாதீங்க. டோன்ட் லெட் லூஸ் a passion. What am I doing? What am I doing? What is it that I am here for? அந்த கேள்வி எனக்கு நிதித்தியாசனம். அப்ப நமக்கான வழி நிச்சயம் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். சர்ச் ஃபார் இட். ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. வாய்ப்புக்கு நன்றி. ஆனந்தமா இருங்க, அழகா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. நாம் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க யார்? வாட் இஸ் மை பேஷன்? அது இம்பார்ட்டன்ட். ஒரு ஜான் வயிற்றுக்கு சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது. எனக்குள்ள என்ன உணர்வு பொங்கி வருது, எதை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேங்க, அந்த பேஷன் அத யாக குண்டமா வளர்த்துக்கிட்டே இருங்க. நெவர் மிஸ் இட். அந்த யாகம் எப்பவும் வளரும். அகண்ட தீபமாக, காளா மணிவிளக்காக, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலை, வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவனுக்கு, கள்ள புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கு. இந்த கள்ள புலன்கள் காளா மணிவிளக்கா நான் யார்? நான் வந்து பிறந்ததற்கான அடையாளங்கள். நான் பிறந்ததற்கு எதை சாதிக்க என்னை உணர வந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கு. அதுல தயவு செஞ்சு என்னுடைய அவ்வை குரல் பாருங்க. நான் எனக்காக கேட்கல. ஐ எம் கிவிங் யூ த சாய்ஸ். அதை உணர்ந்து படிங்க. இது வந்து நீங்க மத்தவங்க வெங்கடாச்சலம் அப்படின்னுட்டு மிகப்பெரிய ஒரு ஞானி இருக்கு, பொழிப்புரை எழுதியிருக்காரு 1915 அது கிடைச்சது எனக்கு கூகுள் புக், இ புக். அதெல்லாம் படிக்கிறச்ச நமக்கு தோன்றக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் எப்படி we are all interconnected. We are all interconnected. The whole universe, we are interconnected. So let us continue the path to understand and to assimilate and to imbibe who am I in reality. Am I an individual or am I the whole universal consciousness? ஆக பெண்டத்தில் உள்ளது பெண்டத்தில், பெண்டத்தில் உள்ளது அண்டத்தில். அது நமக்கு முக்கியமான ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி. அதை பயன்படுத்தினோம்னா நல்லது. அல்டிமேட்லி த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க யாருன்றதை நீங்க தான் உணரணும். உணர்ந்து மகிழ்தல் அவர் பாடு. அம்மா சாப்பாடு செஞ்சுதான் கொடுக்க முடியும். அதை சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு ஜீரணம் பண்ணி மாறுவது இஸ் அவர் சாய்ஸ். ஆனந்தமாக. ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வாங்க பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். Thank you, sir. Thank you.